இங்கே பாருங்கள் பின்னாடி ஒரு கோயில். இது இந்த எங்கள் எப்படி சொல்லலாம், எந்த தூரம்னா ஔவையாரம்மன் கோயில் இருக்குல்ல, கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஔவையாரம்மன் கோவில். அங்கேருந்து செண்பகராமன் புதூர் அந்த ஔவையாரம்மன் கோயிலேருந்து செண்பகராமன் புதூர் அந்த போகிற ரோட்டில் இடது பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கோயில் இருக்குது. நான் ரோட்டில் போகும்போது பார்த்தேன், ரொம்ப பாலடைஞ்சிருந்துச்சு. அப்போ பார்த்து வீடியோ எடுத்து போடுவேன், யாராச்சும் இதை வந்து பராமரிப்பு பண்ணி யாராச்சும் இது பண்ணுவாங்களான்னு ஒரு நம்பிக்கையில் வீடியோ போடுறேன். ஆனால் பூட்டெல்லாம் போட்டிருக்காங்க, இரும்பு கேட்டு போட்டிருக்காங்க. உள்ள பூஜைகள் நடக்கிற மாதிரி தான் தெரியுது. வெளியே பூ மாலைகள்லாம் கிடக்கு, ஆரையெல்லாம் கிடக்குது. ஆனால் பின்னாடி பார்த்திங்கன்னா மொத்தம் சிதிலடைஞ்சி ரொம்ப பாலடைஞ்சு போயிருக்கு. ஆனால் ரொம்ப பழைய வருஷம், ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு கோயில். இன்னொன்று என்னென்னா இரும்பு கேட்டு போட்டிருக்காங்க. இதெல்லாம் இப்போ புதுசாக யாரோ போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது கவர்மெண்ட் அறநிலைத்துறைக்கு சொந்தமான கோயிலா இல்லை தனியார் நடத்துகிறாங்களா? ஆனால் பழமை வாய்ந்த கோயில்னால அறநிலை துறைக்கு சொந்தமான கோயிலாக தான் இருக்கும். தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ மொத்தம் பாருங்கள், ஃபுல்லாக நான் போடுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கோயில் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. உள்ளே எல்லாம் எப்படின்னு தெரியல. ஆனால் பின்னாடி அந்த கோபுரம் எல்லாம் பாருங்கள், ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. வெளியே இதுதான் கோயில். இங்கே பாருங்கள் பூ மாலைகள்லாம் கிடக்கு. வெளியே ஒரு வில்வ மரம் இருக்குது. வில்வ மரனால சிவன் கோயிலாக இருக்க வாய்ப்பு இருக்குமா தெரியல. 2 வில்வ மரம், 2 பக்கம் 2 வில்வ மரம் இருக்குது. ஒருவேளை சிவன் கோயிலாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் என்ன கோயில்னு தெரியல. இங்கே பாருங்க, இதுதான் கோயில். இரும்பு கேட்டு போட்டிருக்காங்க. கதவில் நம்பர் வேறு எழுதி போட்டிருக்காங்க, ஏதோ ஃபோன் நம்பர்லாம். இது அன்னதானம் மாதிரி இங்கே பாருங்க, ஏதோ பிரசாதம் மாதிரி ஏதோ வச்சுருக்காங்க. இது என்னென்னு தெரியல. இன்றைக்கி வச்சதா முன்னாடியே வச்சதா ஒரு சின்ன பாத்திரத்தில் வந்து கொட்டி வச்சுருக்காங்க. பூஜைகள் இப்போ சமீபமாக நடைபெற்றிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் மொத்தம் மேலே உள்ளதெல்லாம் பாருங்கள், இங்கே புதர்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. பின்னாடிலாம் ரொம்ப மோசமாக இருக்குது. இதுக்குள்ள ஒன்றுமே தெரியல, ரொம்ப இருட்டாக இருக்குது. சிவன் கோயில் தான் நினைக்கிறேன். உள்ள ஒரு சிவன் இருக்க மாதிரி தெரியுது. உங்களுக்கு தெரியுதா? இருட்டில் எதுவுமே தெரியல. சுற்றி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே முன்ன ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்குது. இப்படி ஒரு வழி இருக்குது. இங்கே வழி எங்கே போகிற வழின்னு தெரியல. அங்கே புதர் மண்டி கிடக்குது. இதான் கோயிலுக்கு சைடு பாருங்க, கரண்டெல்லாம் இருக்குது. இது என்ன கோயில்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடிஞ்சவங்க ஷேர் பண்ணுங்கள். யாராச்சும் பெரிய அந்த கோயில் பராமரிப்பு குழுக்கள் யாராச்சும் பார்த்தா, இங்கே பாருங்கள் பின்னாடிலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த கோயில் பராமரிப்பு குழுக்கள் எல்லாம் பார்த்தா கண்டிப்பாக இதை வந்து சீர் செய்கிறதுக்கான ஒரு வழி இருக்குது. பாருங்கள், ரொம்ப டேமேஜ் ஆகி போயிருக்கு கோயில். இங்கே பாருங்கள் கோபுரம் எல்லாம் இப்படி இருக்குது. இங்கே மேலே பாருங்கள் அரச மரம் எல்லாம் பிடிச்சிருச்சு. இது கொஞ்ச நாளாக ரொம்ப பெருசாகிருச்சுன்னா மொத்தமாக போயிடும். அதுக்கு முன்னே யாராவது காப்பாற்றுங்க. கோபுரம் எல்லாம் பாருங்க. அந்த கோபுரத்தில் உள்ள சிலைகள் எல்லாம் உடஞ்சிருச்சு, எல்லாம் மொத்தமாக உடஞ்சிருச்சு. ரெண்டு கோபுரம் இருக்குது. ரெண்டுமே ரொம்ப சேதடைஞ்சு தான் இருக்குது. உள்ள அபிஷேகம் நடந்த மாதிரி தெரியல. இல்லைனா இதில் இந்த பாசி பிடிச்ச மாதிரி தெரியும். அந்த ஒரு மாதிரி தண்ணீர் வடிஞ்சிடுற, இதில் அபிஷேகம் பண்ணுற மாதிரி தெரியல. இங்கே பாருங்கள், எல்லாம் காஞ்சி ரொம்ப உலர்ந்து போயிருக்கு. இந்த அபிஷேக நீர் வந்து வெளியே கொட்டுற இடம். இங்கே பாருங்கள், இங்கே எல்லாம் இந்த பக்கம் மொத்தம் புல்லு பிடிச்சிருச்சு, மொத்தமாக போயிருச்சு, எதுவுமே இல்லை. இந்த பக்கம் அப்படிதான். ஆனால் இந்த இதில் பார்த்து ஏதோ அபிஷேகம் இந்த இதில் தான் சிலை, மெயின் சிலை இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதில் லைட்டாக இப்போ சமீபமாக ஏதோ தண்ணி வந்து பாஞ்ச மாதிரியே இருக்குது. இந்த கீழ்பகுதியாக மாதிரிங்க, அதுக்கு புல் பிடிக்காமல் இருக்குது. ஆனால் அந்த இடம் அப்படி கிடையாது. அந்த இடம் மொத்தமாக புல் பிடிச்சிருக்கு. இதில் ஏதோ அபிஷேகம் நடக்குன்னு நினைக்கிறேன்.
இங்கேயும் ஒரு பாருங்கள் 3 இடத்துல 3 கோயில் சிலை இருக்கா உள்ள. இங்கே பாருங்கள் 3 இது இருக்குது. இது 1 இது 2 அங்கே 1 3 இருக்குது. 3 கோயில் உள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன். 3 விக்கிரகம் உள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒன்றுமே தெரியல, எல்லாம் பூட்டி போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சிவன் கோயிலாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். கிளியராக தெரியல. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த கோயில். தெரியுதா? 2 கோபுரம் இருக்குது. இது தூரத்துலேருந்து எடுத்து போடுறேன். இது என்ன கோயில்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது கோயில் பராமரிப்பு குழுக்களை தான் பார்த்து ஏதாவது இந்த கோயில் சம்மந்தப்பட்டவங்க பார்த்து புனரமைக்கப்பட்டு மறுபடியும் கும்பாபிஷேகம் நடந்து ஒரு மறுபடியும் உயிர்த்தெழுந்து வரணும். தெய்வங்களை மனிதர்கள் காப்பாற்றும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் இந்து மக்கள். இந்த பக்கம் கோயில் இருக்குது. அப்படியே இந்த ரோட்டுக்கு எந்த பக்கம் பாருங்க ஒரு மடம் மாதிரி இருக்குது. இதுவும் கோயிலாக என்னென்னு தெரியல. இதுக்குள்ள ஆட்கள்லாம் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இதுவும் ரொம்ப புதர் மண்டி பாலடைஞ்சு தான் கிடக்குது. இதுக்குள்ள சின்ன வழியும் இருக்குது. ஓ, இங்கே வந்து இங்கே இப்படி இருக்குது பாருங்கள். இங்கே தண்ணி அடிக்கிற இடம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்குது மொத்தம். இங்கே மொத்தம் இதை தண்ணி அடிக்கிறதான் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதுவும் பாலடைஞ்சு போய் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்தது. இது ஒரு மடம் மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் இன்னொரு இதுவும் பாலடைஞ்சு அங்கே போயிருக்கு. இங்கே நிறைய காளி சிலையெல்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு காளி படம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. அப்புறம் இது ஏதோ ஒரு தெய்வம் வரைஞ்சி வச்சுருக்காங்க பாருங்க. ஐயனாரா ஏதோ பெரிய ஒரு இதாக இருக்குது. என்னமோ கணக்கெல்லாம் எழுதி போட்டிருக்காங்க. சிவன் ஃபோட்டோ வரைஞ்சிருக்காங்க ஒரு ஆள், யாரோ சூப்பராக வரைஞ்சிருக்காரு. அதெல்லாம் கொஞ்சம் அழிஞ்சு போயிடுச்சு. இந்த கோயிலுக்கு பக்கத்தில் எங்கே பாருங்கள் ஒரு மடம் இருக்குது. வெளியே ஒரு தோப்புக்குள்ளே, தென்னந்தோப்புக்குள்ளே இருக்குது. இது பார்த்திங்கன்னா அதில் எழுதி போட்டிருக்காங்க, ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ஆன்மீக மைய அறக்கட்டளை பதிவு எண் எல்லாம் போட்டு எழுதி போட்டிருக்காங்க. ஒருவேளை இது அந்த இதுக்கு சொந்தமான கோயிலா? ஆனால் பக்கத்தில் கேட்டதை சொல்கிறாங்க இது ஒரு கவர்மெண்ட் கோயில்னு. இந்த மடத்துக்கு போன வழியை பாருங்கள், ரொம்ப சின்ன ஒரு வழி, குறுகலான வழி. அது ஒரு புதர் மண்டி காணப்படும். அந்த மாதிரி ஒரு வழி தான். அந்த வழியாக தான் அந்த மடத்துக்கும் வர வேண்டியிருக்கு. 2வது மடம் இது. இது விசாரிச்சப்ப சிவன் கோயில்னு சொல்கிறாங்க. இதுவும் ரொம்ப டேமேஜாக தான் இருக்குங்க பாருங்க. இது சிலைகள் தான் இருக்குது தூணில். இங்கேயும் இந்த குடிகாரர்களின் களியாட்டம் நடக்குது. இங்கேயும் பாருங்க, தூணெல்லாம் ரொம்ப டேமேஜாக போயிருக்கு. ஒரு பக்கம் சுவரெல்லாம் மொத்தமாக போயிருச்சு. இங்கே தேளோட படம் எல்லாம் வரைஞ்சி போட்டிருக்காங்க. நிறைய படம் வரைஞ்சிருக்காங்க, எல்லாம் அழிஞ்சிருச்சு. இந்த சுவர் ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுச்சு. தெரியுதா? இது ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுச்சு. அங்கே அந்த ஒரு மடம் தெரியுதா? அந்த மடம் இதில் எனக்கு மொபைலில் தெரியல. அங்கே அந்த மடம் அந்த தான் இருக்குது. அதுவும் பாலடைஞ்சு போயிருக்கு. அதுக்கப்புறம் தான் கோயில் இருக்குது அந்த பக்கம். கோயில் தெரியுதா? அங்கேயும் தெரியல, இந்த மடத்துலையும் தெரியல. அங்கே தான் கோயில் இருக்குது. ஆனால் அது அங்கே வெளியில் நல்ல வெளிச்சத்தினால தெரியல. பாருங்க நண்பர்களே, இதை ஷேர் பண்ணுங்க. இங்கே யாரோ பெரிய கலைஞர்கள்லாம் வர்றாங்கன்னு நினைக்கிறேன். வேறு லெவலில் படம் வரைஞ்சி போடுறாங்க. என்னென்ன படம்லாம் தெரியல. வித்தியாசமாக படம் இருக்குது. சுவரெல்லாம் இல்லை, அது என்ன சம்மந்தமான படங்கள்னு தான் கண்டுபிடிக்க முடியல. அப்படி இருக்குது. இங்கே பாருங்கங்க, மதுவை குடிச்சிட்டு அந்த பாட்டில் எங்கே வச்சுருக்காங்கன்னு பாருங்க. தெரியுதா?
மது பாட்டில் வைக்கிற இடமா இது? இந்த மண்டபம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மது பாட்டில் தான். இதெல்லாம் இன்னைக்கோ நேற்றைக்கு குடித்த மது பாட்டில் பாருங்கள், நிறைய இருக்குது. ஃபுல்லாக அதே தான் இருக்குது. உடஞ்சி நிறைய போட்டிருக்காங்க. உள்ளே வரைய முடியாது, அந்த மாதிரி இருக்குது. நிறைய குப்பி உடஞ்சி கிடக்கு. எல்லாம் மது பாட்டில் தான். மது பிரியர்களின் அட்டூழியம். தெரியுது அந்த மண்டபத்துலேருந்து? அது கோயில். இது கோயில். அப்புறம் அந்த மண்டபம் தான் இருக்குது. இன்னொரு பாலடைஞ்ச மண்டபம்.